படம் ஃபுல்லாக நல்ல என்டர்டெயின்மெண்ட். எல்லாரும் கம்பல்சரியாக ஒரு வாட்டி நிச்சயமாக பார்க்கலாம். அடிபொலி படம். மஞ்சுமெல் பாய்ஸ் ராக்ஸ். மலையாள படம் மாதிரி இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. செம்ம படம். த்ரில்லாந்திர ஒரு சினிமே, சீட் எட்ஜ் ஒரு சினிமே. மூவி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சர்வைவல் த்ரில்லர் படம். டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக நல்ல என்டர்டெயின்மெண்ட். எல்லோரும் கம்பல்சரியாக ஒரு வாட்டி நிச்சயமாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக த்ரில்லிங். அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்ததுங்க. படம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கிலீஷ் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் த்ரில்லிங்காக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. നല്ലൊരു മൂവിയായിരുന്നു. രണ്ട് സ്റ്റേറ്റും ഒരു മിങ്കിൾ പണ്ട ഒരു സൂപ്പറാണ് മൂവി. നല്ലൊരു മൂവി. ആ സ്നേഹം, ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പിൻ്റെ ആ ഒരു സ്നേഹം നല്ലതായിട്ട് പ്രതിഫലിച്ചിരുന്നു. കമലിൻ്റെ ആ ഒരു സോങ്ങിനും ആ ഫ്രണ്ട്ഷിപ്പിനും നല്ല ഒരു സീനായിരുന്നു അത്. ഇറ്റ് വാസ് റിയലി ഫെൻറ്റാസ്റ്റിക്. താങ്ക് യു. യെസ്, താങ്ക് യു. உண்மையிலே வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸோட இந்த மூவிக்கு வந்து தேட்டரில் வந்து பார்த்தா தான் இது நல்லாயிருக்கும். இளையராஜா மியூசிக்கும் அந்த சீன் பை சீனை வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், உண்மையிலே லைக் பண்ணுவீங்க. ஸ்க்ரீன் பிளேயும் மியூசிக்கும் வந்து அல்டிமேட்டு. இன்ச் பை இன்ச் நம்மளை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. அந்த உண்டான காதல், அந்த லிரிக்ஸுக்கும் அந்த அந்த ஹெல்ப்புக்கும் ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த அன்பு அது உண்மையிலே சூப்பராக பிரதிபலிச்சிச்சு. அந்த லாஸ்ட் சீன் உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு உண்மையிலே. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடிபொலி மூவி சூப்பர். அடிபொலி படம் சூப்பர். அடிபொலி படம். மஞ்சுமெல் பாய்ஸ் ராக்ஸ். எல்லாம் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நைஸ் மூவி டு வாட்ச் இன் தியேட்டர். எதுவுமே வந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. போர் அடிக்கல, நல்லா போகுது. த்ரில்லிங் எப்படி இருந்தது? நல்ல சீட் நுனிக்கே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு மலையாள படம் மாதிரி இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே டைலாக்ஸ்லாம் தமிழும் இருந்தது. இன்டர்வலுக்கு மேலே ஃபுல்லாகவே தமிழில் தான் இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் புரியல, இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. மூவி சூப்பராக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பரான படம் ப்ரோ. அருமையான படம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக எடுத்த படம். சூப்பராக அந்த பாட்டு, அந்த சீன் தான் அருமையான சீன். படம் வேறு லெவல் இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது வீட்டில் கொண்டு வரதுக்கு. அடுத்த வாட்டி ட்ரிப் அனுப்புவாங்களானே தெரில. படம் கேங்காக போகிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க சேஃபாக போகணும். எங்கே வந்தாலும் கோளாறு எதுவுமே பண்ண விட சிக்கம் இருக்காமல் கரெக்டாக போய் நல்லபடியாக வரணும். ஆனால் செம்ம படம். த்ரில்லாந்திர ஒரு சினிமே, சீட் எட்ஜ் ஒரு சினிமே. சூப்பராக இருந்துச்சு படம். ரியல் ஸ்டோரி. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. செம்ம படம். வேறு லெவல் படம். எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. இந்த சீன்ஸு, அந்த ஒரிஜினாலிட்டிலாம் பார்க்குறப்போ செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸு பயங்கரம். செம்ம மூவி. பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. சீட்லேயே உட்கார முடியல. செகண்ட் ஹாஃபு, அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு பயங்கர ட்விஸ்ட்டு. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் படம். மலையாள படம் பார்க்குற மாதிரியே இல்லை, தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் இதுனே தெரியல, செம்மையாக எடுத்துருக்கோம். வேறு லெவல் கிளைமேக்ஸ்லாம். மியூசிக்கு, கிளைமேக்ஸ், அந்த சாங் அல்டிமேட். த்ரில்லர் ஒவ்வொரு சீனுக்கும் அப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சீட்டில் எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உட்கார வச்சுருந்தானா ஒன்றுமே புரியல. செம்மையாக இருந்தது. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி.